இந்த ஒரு அம்மனை ஸ்பெஷலா வழிபட்டா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லும்போது, எந்த அம்மனை வழிபடலாம்? கண்டிப்பா இதுக்கு சொல்லணும்னா, நம்ம பாரிஸ் கார்னர்ல இருக்க காளிகாம்பாள் தான். இந்த கோயிலுக்கு வராத செலிபிரிட்டியே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்திருக்காங்க. நெறைய செலிபிரிட்டீஸ் வந்திருக்காங்க. ஏன் அப்படி ஸ்பெசிஃபிக்கா நான் காளிகாம்பாள் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் நம்ப நெறைய பிரபலம் அடையறதுக்கும், இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாமே இந்த கோவில்ல நமக்கு கிடைக்கும். ஏன்னா, இங்க இருக்க அம்மன் துர்கா, சரஸ்வதி, லட்சுமின்ற 3 அம்சம் கொண்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வேற எந்த கோவிலும் இல்லாம இந்த கோவில்ல நம்ம போனோம்னா தரிசனம் பண்றதுக்கு நம்மள உட்கார வச்சு தான் தீபார்த்தனையும் காட்டுவாங்க. மத்த கோவிலா நீங்க போனீங்கன்னா நின்று தான் சாமி தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா ரொம்ப விவிஐபி அது மாதிரி இருக்கிறவங்கள தான் உட்கார வச்சு தரிசனம் பண்ணுவாங்க. ஆனா இந்த காளிகாம்பாள் கோவில்ல சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய விஐபி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சுதான் தீபாரதனை காட்டி தான் அம்பிகை நம்ம வழிபடணும். அதனால இந்த கோவில் ரொம்ப அது அந்த காலம் கடந்து அப்படியே தொன்று தொட்டு இருக்கா இல்ல ஸ்பெஷலா இந்த நாட்கள் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க? எல்லா நாளுமே அம்பிகை நம்ம உட்கார்ந்து தான் வழிபடுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, சத்ரபதி சிவாஜி இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த அம்பிகன் கிட்ட வேண்டிப்பாங்க, நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வாள் அம்மனுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. அந்த வாள் இன்னமும் கோவில்ல இருக்கு.